இப்படி 20-15 வருடங்களாக என் வந்து கொண்டிருக்கும் தலைமுறையாக தொடர்ந்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக நற்பணி தொண்டர்களாக மாறியவர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள். என்னுடைய அறிவுரையெல்லாம் கட்டளையாக ஏற்றவர்கள், அரசியலுக்கு நான் வந்த பின் கேள்விகள் கேட்டு பதிலும் பெற்று என் பாதையில் என்னுடன் தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 வருடமாக அதுவும் அழுத்தமாக என்னுடன் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அந்நியமாக நினைத்து விடுவார்கள். அவர்களுக்கு அது நான் சொல்லிக் கொள்கிறேன். சொல்லும் போது வெற்றி பெற்ற பின்பு எங்கள் தோள்களின் தினவு கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்ப நாங்கள் எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்த கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு சிட்டிசனாகவும் ஒரு கட்சியின் தலைவனாகவும் நான் அவரிடத்தில் அதை சொல்லிவிட்டு வந்தேன். வேற என்ன முடிவு என்னன்னா, நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்பவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி, அது நீங்க எப்படி வேணா யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை இங்கே உறுதியாக. நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. கற்புக்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தார்கள். நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்ல. அதனால என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களா புரிஞ்சுக்கணும், நீங்க தானே போய் சொல்லணும். நீங்க சொல்லும் போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டா அது கவலைக்கிடமாயிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டா சந்தோஷமா ஆயிடும். கண்டிப்பா எங்க கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெரும் மரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கும் பேச்சுவார்த்தை இது போன்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் இதுல முடிவை நான் எடுக்கிறது சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒப்பற்ற தலைவர் தளபதியின் சார்பில் கலைஞானி, நம்முடைய மதிக்கத்தக்க தலைவர், மக்கள் நீதி தனிப்பெரும் தலைவராக விளங்குகிற கமலஹாசன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியினை மனப்பூர்வமாக நான் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு அவருடைய பெருந்தன்மைக்கும் சென்டிமெண்டலாக நான் சொல்கிறேன். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதேபோல நிபந்தனையற்ற ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமையப்பட்ட கூட்டணிக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி அவர் எடுத்த அந்த முடிவு சென்டிமெண்டலாக ஒர்க் அவுட் ஆகி தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்று காட்டி சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுப்போம், தளபதி மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி குறிப்பிட்டதைப் போல 200க்கும் மேற்பட்ட இடங்களை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை இவருடைய இந்த பேச்சின் மூலமாக அதை உறுதி செய்திருக்கிறார்.
அவருடைய பெருந்தன்மைக்கும் அவருக்கு கலைஞானி என்ற பட்டத்தை கொடுத்தவரே எங்கள் தலைவர் கலைஞர் தான். ஆக கலைஞரால் வளர்க்கப்பட்ட கலை உலகத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை நம்முடைய கமலஹாசன் ஒருவர். அவர் வைத்த அந்த பெயர் எப்படி நிலைத்து நின்றதோ அதே போல அவர் தோழம் இன்றைக்கு நிலைத்து நின்றிருக்கிறது. அவருடைய தலைவர் அவர்கள் இருந்தால் கட்டி பிடித்துக் கொண்டு முத்தமிட்டு அவரை வாழ்த்தி வரவேற்றிருப்பார். அவர் இல்லாத இந்த தருணத்தில் அவர் பெற்ற மகனை அந்த அரியாசனத்திலே அமர வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு செய்திருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 63 ஆண்டு காலமாக உணர்ந்திருக்கிற ஒரு தொண்டன் என்ற முறை உள்ளிருக்கிற வகையில் அவருடைய திமுகவுடைய கடைசி தொண்டனிலிருந்து மூத்த தலைவர்கள் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது வென்று காட்டுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்பது. கண்டிப்பா நன்றி என்று சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கும் அழுத்தமான உறவில் எல்லாருக்கும் எதற்கு நன்றி சொல்லணும் நினைச்ச அந்த பெருந்தன்மைக்கு நான் என்றுமே தலை வணங்குவேன். இப்பவும் அதை இவர் மூலமாக அவர் சொல்ல படித்ததனால்தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். இது நாங்க இப்ப புறப்படுறோம், வேலை இருக்கு எங்களுக்கு. இந்த வெற்றியை நோக்கி அதை என்ன பண்ணணும் நான் முடிவு பண்றேன். இப்ப இந்த முடிவு தான் முதல் முடிவு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றதை என்னுடைய தொண்டர்கள் ஏற்பார்கள். நன்றி. தொகுதிகள் கொடுக்க முடிவு முன் வந்த போதும் அதை ஏற்காத காரணம் சார். உங்களுக்கு 2 தொகுதிகள் கொடுக்க முன் வந்ததா சொல்லப்படுது. அது நீங்க ஏற்காது. தொகுதி முக்கியமே இல்லைங்க. நான் வந்த போதும் அப்படி சொல்லிருப்பேன். நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நான் வெல்ல என்று சொன்னது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் தான் தோற்கடித்தது. நீங்க அதுக்கு சேட், அதான் முதல்ல சொன்னேன், அதுக்கு மியூசிக்கு சேடா போட்டா நான் அழுகிற மாதிரி இருக்கும். என் கூட நின்னவங்களை கேளுங்க, நான் எப்படி நெஞ்சு நிமிந்து நடந்து வந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.